இந்தியாவால் தனித்து விடப்பட்ட அமெரிக்கா இப்போ அவசரமா அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவின் தலைவர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் வெங்கட், கூடுதல் விவரங்கள். நிச்சயமா அபிநயா, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் இவங்களோட பங்கேற்ற அந்த நிகழ்வு ஒட்டுமொத்த உலக அரசியலுடைய ஜியோ பாலிட்டிக்ஸே மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஒரு சைடு இந்தியா இல்லாமல் அமெரிக்கா இல்லை அப்படிங்கிறத மேற்கத்திய ஊடகங்கள் அமெரிக்காவுக்கே படம் போட்டு காமிச்சிருச்சு. இன்னொரு சைடு ட்ரம்ப் நிச்சயமாக நோபல் பரிசுக்கு தகுதியானவர் தான், அவரால் மட்டும்தான் சீனா, ரஷ்யா, இந்தியா இன்னைக்கு ஒரே நேர்கோட்டில் நிற்குது அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள்லாம் அவரை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அது மட்டும் இல்லை, இந்தியா நினச்சதுன்னா உலகத்தோட ஒட்டுமொத்த வேர்ல்டு ஆர்டரே மாற்றி காமிக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருச்சுன்னு வெஸ்டர்ன் மீடியாலாம் ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தின் கீழ், அதாவது யூனிபோலாரில் இருந்த உலக நாடுகள் மல்டிபோலாரை நோக்கி போய்கொண்டிருக்க இந்த வேளையில் இந்தியாவால் அது ஏஷியன் போலாராக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, தன்னுடைய வெளியுறவு கொள்கையை இந்தியா ரொம்ப கச்சிதமாக காய் நகர்த்துது. நாம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிரிக்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டே டாலரை மட்டம் தட்டி அமெரிக்கா தலையில் ஒரு குட்டுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா குவாடில் இருந்துக்கிட்டு சீனாவுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. பிரதமர் மோடி ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டுட்டு சீனாவோட உறவையும் தட்டி கழிக்காமல் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறாரு. இதனால தான் உலகத்திலேயே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தான் ரொம்ப சிறந்தது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா நினச்சா அமெரிக்காவை ஓரம் கட்டி தனியாக உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் இதை காமிச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே என்னவோ தான் தனித்து விடப்பட்டதை உணர்ந்த அமெரிக்கா அதை ஒரு ப்ரெஷராக இப்போது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவசரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறார். அதாவது என்னென்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு உச்சக்கட்டத்தில் இருக்கிறதா சொல்கிறார். அது என்ன உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் 5 முறை கால் பண்ணியும் பிரதமர் மோடி எடுக்கவே இல்லைன்னு சொல்கிற இந்த சூழலில் இந்திய அமெரிக்க உறவு ரொம்ப ஆழமாக போயிட்டுருக்கிறதா இப்போ அமெரிக்கா தன்னோட வாயாலேயே சொல்கிறது ஒரு நகைப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எந்த கூட்டமைப்பில் இந்தியா இருக்கோ அந்த கூட்டமைப்பு தான் வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறத இந்தியா காமிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்தியா நினச்சா அமெரிக்காவையே தனிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் பிரதமர் மோடி புரிய வச்சுட்டாருங்கிறத இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட். நேர்களே, இது போன்ற முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் சேனலுடன்.